நாங்கள் இலவசமாக எந்த பொருளும் கொடுக்க மாட்டோம், லஞ்சம் கொடுக்க மாட்டோம், ஜெயிச்சு வந்தால் லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். 5 வருஷமாக போட்டிங்கன்னா தோத்துக்கிட்டே இருக்கேன். காரணம் ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்குறதில்ல. இன்னமும் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம். காசுக்காக இந்த மாதிரியான அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தப்பான தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டுறாதீங்க. இந்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா நல்ல கல்வி, நல்ல மருத்துவமனை, தரமான குடிநீர், தரமான சாலை வசதி, தரமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், இது எல்லாமே தேவை. தயவு செஞ்சு எங்களுக்கே உண்மையிலே சொல்கிறேன், ரோடாக போய் கத்துறது பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. யாருமே எங்களுக்கு வந்து ஒரு மதிப்போ மரியாதையோ யாரும் கொடுக்கறது இல்லை. இவங்களுக்கு இந்த வேலை தேவையான மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து போராடி இருக்கோம். உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கான வாழ்க்கைக்கான கட்டமைப்புக்காக நாங்கள் ஓடுறோம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய சாலைகளை பாருங்கள், கல்குவாரிகளை பாருங்கள், மண்குவாரிகளை பாருங்கள், இந்த தாமிரபரணி ஆறு கிடக்கிற கடையை பாருங்கள், இதை பூராத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நான் திரும்ப ஒரு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன், உதயசிறின்னு தான் ஓட்டு போடுவீங்கன்னா நாங்கள் எதுவுமே சொல்லலைங்கம்மா. கட்சிக்கு அம்மா விவசாய சின்ன நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க. படித்ததெல்லாம் விட்டு இந்த தேர்தலில் நிற்கிறேன் 15-20 வருஷமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் தமிழர் கட்சி விவசாய சின்ன. நாங்கள் இலவசமாக எந்த பொருளும் கொடுக்க மாட்டோம், லஞ்சம் கொடுக்க மாட்டோம், ஜெயிச்சு வந்தால் லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். 5 வருஷமாக போட்டிங்கன்னா தோத்துக்கிட்டே இருக்கேன். காரணம் ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்குறதில்ல. இன்னமும் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம். ஜெயிச்சு வந்தால் மாதம் 1000, 1500, 2000 எதுவுமே கொடுக்க மாட்டோம். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், இதை உறுதி செய்வோம், இதை ஏற்படுத்தி தருவோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா வகையான கொள்ளை எல்லாத்துக்கும் காரணமே ஓட்டுக்கு பணம் வாங்குறதேன். அதை தவிர்க்கணும்னு சொல்லி தான் 5 வருஷமாக போராடுறோம். முடிஞ்சலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் நான் என்ன படிச்சிருக்கேன், படித்த படிப்பு, பார்த்த வேலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நிற்கிறோம். சரி, எவ்வளோ நாள் நிற்பீங்க? எவ்வளோ நாள் எங்களால் முடியுது நின்றுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த துண்டறியே எங்களுடைய உழைப்பு தான். நாங்கள் ஒட்டுமொத்த தேர்தல் பிரச்சாரமே உங்களையெல்லாம் நம்பி நிற்கிறோம். காசுக்காக இந்த மாதிரியான அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தப்பான தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டுறாதீங்க. இந்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா நல்ல கல்வி, நல்ல மருத்துவமனை, தரமான குடிநீர், தரமான சாலை வசதி, தரமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், இது எல்லாமே தேவை. படித்த இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்க. இங்கே இருக்க எல்லா வேட்பாளர்களையும் பாருங்கள். எந்த வேட்பாளர் படித்தவர், எந்த வேட்பாளர் சரியான நபர், எந்த வேட்பாளர் சரியான கொள்கைகளை சொல்கிறாங்க, எந்த கட்சி சரியான கட்சி, இதெல்லாம் பாருங்கள். நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு பாருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரையும் மற்ற கட்சியினுடைய வேட்பாளரையும் ஒப்பிட்டு பாருங்கள். மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி சிறந்ததாக இருந்தால், மற்ற கட்சியினுடைய வேட்பாளரோட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சரியான நபராக இருந்தால், நல்ல கல்வியாளராக இருந்து, ஒழுக்கமான நபர்களாக இருந்து, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நபராக இருந்து, இந்த ஊரினுடைய பிரச்சனைகளை என்ன ஏதுன்னு பேசக்கூடிய நபராக இருந்து, இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை இவர் சட்டசபையில் பேசுவார், இவர் பேசி நம்மளுக்கு சரி செய்வார்னு நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுடைய சின்ன விவசாய சின்ன நாம் தமிழர் கட்சி. முடிஞ்சால் உங்கள் கையில் இருக்க துண்டறிக்கையை ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ட்விட்டர் இதுகளை போட்டு விடுங்க. நீங்கள் தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய சாலைகளை பாருங்கள், கல்குவாரிகளை பாருங்கள், மண்குவாரிகளை பாருங்கள், இந்த தாமிரபரணி ஆறு கிடக்கிற கடையை பாருங்கள், இதை பூராத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நான் திரும்ப ஒரு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன், உதயசிறின்னு தான் ஓட்டு போடுவீங்கன்னா நாங்கள் எதுவுமே சொல்லலைங்கம்மா. முடிஞ்சளவு மாற்றத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் 15 வருஷமாக லஞ்சமே கொடுக்காம, ஓட்டு காசே கொடுக்காம போட்டிடுறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம். நன்றி. போயிட்டு வரேங்கம்மா, போயிட்டு வரேன். தம்பிகள்லாம் இளைய தலைமுறை கையில் இருக்க துண்டறிக்கையை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. நீங்கள் செய்கிற எங்களுக்கு மிகப்பெரிய உதவி. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் சங்கடமாக இருக்குது. உங்களை மாதிரி நாங்களும் ஜாலியாக வந்துட்டு எங்கள் குடும்ப குட்டியோடு இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ரோட்டில் லேகி வைக்கிற மாதிரி கத்துறதுக்கு உண்மையிலே எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு தெரியுமா? எல்லாருமே எங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறவங்க இருக்காங்க, ஒரு மாதிரி இவனுக்கெல்லாம் இந்த வேலை தேவையான பார்க்குற மாதிரிலாம் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அரசியலுங்கிறது ஏசி காரிலே வந்து கையை காட்டிகிட்டே போயிட்டே இருந்தாங்க. நாம் காசை கொடுத்தாக்க ஓட்டை போட்டு போயிடறோம், ஜெயிச்சு கொள்ளையடிச்சு போயிடறான். நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சி 15 வருஷமாக வந்து போட்டிடுறோம். தயவு செஞ்சு எங்களுக்கே உண்மையிலே சொல்கிறேன், ரோடாக போய் கத்துறது பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. யாருமே எங்களுக்கு வந்து ஒரு மதிப்போ மரியாதையோ யாரும் கொடுக்கறது இல்லை. இவங்களுக்கு இந்த வேலை தேவையான மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து போராடி இருக்கோம். உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கான வாழ்க்கைக்கான கட்டமைப்புக்காக நாங்கள் ஓடுறோம். நம்பி ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் லஞ்ச லாவணிய ஊழலுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். இந்த நாடு நாசமாக போய் நிற்கிறதுக்கான காரணம் ஓட்டு காசு வாங்குறது. அந்த ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.